12th தமிழ் இயல் 1 நெடினார் 2வது பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு. லைக் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. எனக்கு எப்படியா இருந்தாலும் பண்ண மாட்டீங்க. சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று, சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தலைப்பு எழுதிக்கலாம். தலைப்பு எப்படி எழுதணும்னா, கொஷினில் பாரதியின் கடிதங்கள் பற்றி கொடுத்துருக்கிறதால தலைப்பை பாரதியின் கடிதங்கள்னே எடுத்துக்கிறேன். அடுத்தது குறிப்பு சட்டகம். நான் கொடுத்துருக்க மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே முன்னுரை எழுத மறந்துட்டேன், எழுதிக்கோங்க. இப்போ அடுத்தது பாரதியின் கடிதம், மொழிப்பற்று, நல்லையப்பருக்கு வேண்டுகோள், சமூகப்பற்று, எழுதுக, பேசுக, முடிவுரை. இப்போ முன்னுரை பார்க்கலாம். முன்னுரை. மகாகவி பாரதி நல்லையப்பருக்கு எழுதிய இக்கடிதம் பத்மநாபன் பதிப்பித்த பாரதி கடிதங்கள் என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கிறது. பாரதி 15 வயதில் கல்வி கற்க உதவி வேண்டி எட்டயபுரம் அரசிற்கு எழுதிய கவிதை கடிதம் முதல் அவர் தம் மறைவிற்கு முன்னர் குந்திகேசவருக்கு எழுதிய கடிதம் வரை அனைத்தும் நம்மிடம் பேசுவது போல இருப்பதே அவருடைய நடையழகின் சிறப்பு. அப்புறம் இந்த கொட்டேஷன் கன்ஃபார்மாக போட்டுக்கோங்க, பாக்ஸ் போட்டுக்கோங்க. உள்ள என்ன எழுதியிருக்கேன்னா, பாரதி நடத்திய சூரியோதயம், கம்ப யோகி ஆகிய இதழ்களில் லோகோபகாரி பணியாற்றினார். இப்போ கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் பேஜில் இருக்கு, காமிக்கிறேன். மொழிப்பற்று. மகாகவி பாரதி பன்மொழி புலமை பெற்றவர். அந்த மொழிகளிலேயே உயர்ந்த மொழியாக தமிழ் மொழியை காட்டுகிறார். அதனை யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணும் என்கிறார் என்ற அடிகளால் உறுதிப்படுத்துகிறார். இது அவரை மொழிப்பற்றை வெளிப்படுத்துகிறது. மொழிப்பற்றுக்கு இவ்வளோ எழுதுனா போதும். இப்போ அடுத்தது பார்க்கலாமா? நல்லையப்பருக்கு வேண்டுகோள். நல்லையப்பருக்கு எழுதிய கடிதத்தில் இந்தி, மராட்டி முதலிய வடமொழிகள் தெரிந்து அவை எந்த அளவிற்கு ஏற்றம் பெற்றுள்ளன, புதுமை பெற்றுள்ளன என்பதை நேரடியாக தெரிந்து கொள்ளலாம். அதனை தெரிந்து கொண்டால் நம் மொழியின் ஏற்றத்திற்கும் புதுமைக்கும் நன்மையுண்டாகும். இப்போ கொட்டேஷன் போட்டுக்கோங்க, பாக்ஸ் போட்டுக்கோங்க. தமிழ் 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 என்று எப்பொழுதும் தமிழை வளர்ப்பதையே கடமையாக கொள். கண்டினியூவேஷன் இங்கே எழுதியிருக்கேன். தமிழ் செழுமையடைய வேண்டும் என்னும் தம் விருப்பத்தை வேண்டுகோளாக வைக்கிறார். இங்கே பாரதியின் மொழிப்பற்று விருப்பமாக வெளிப்படுகிறது. புதிய புதிய சிந்தனைகள், புதிய புதிய உண்மைகள், புதிய புதிய இன்பங்கள் தமிழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். கொட்டேஷன் போட்டிருக்கேன், பாக்ஸும் போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது சமூகப்பற்று. புறையோடிக்கொண்டிருந்த சமூகத்தை கரை சேர்க்க முனைந்தார். பெண்களை அடிமைகளாக்கி வேதமையை வளர்த்தவர்களுக்கு சரியான முறையில் சூடு கொடுத்து பாடியவர் பாரதி. அதனால்தான் இருள் நீக்க பாடி வந்த நிலா என்றார் பாவேந்தர். இப்போ கொட்டேஷனில் என்ன போட்டிருக்கேன்னா, ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவு மேலோங்கி இவ்வையம் தழைக்குமாம். இப்போ அடுத்தது என்ற புதுமை கருத்தை சமூக வயல்களில் விதைத்து சென்றவர் பாரதி. கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் பேஜில் இருக்கு. நல்லையப்பருக்கு எழுதிய கடிதத்தில் பெண்ணுக்கு சம உரிமை வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். தம்பி, ஆணும் பெண்ணும் ஓர் இரண்டு தலைகள், அவை ஒன்றுக்கொன்று தாழ்வில்லை. பெண்ணை அடிமை செய்வோன் தம் கண்ணை குத்தி கொண்டவனாவான். பெண்ணை அடைத்து வைப்பவன் கண்ணை அடைத்து வைத்தவனாவான் என்று எழுது என வேண்டுகிறார் பாரதி. இப்போ கடைசியா எழுதுக, பேசுக. தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாட்டில் நோய்கள் தீர்க, தமிழ்நாட்டில் வீதிதோறும் தமிழ் பள்ளிகள் பெருக, அந்த பள்ளிகளில் நவீன கலைகள் எல்லாம்
பயிற்சி பெற்று வளர்க என்று நல்லையப்பரை எழுதச் சொல்கிறார். என்றும் தமிழே என்றும் என்றும் தமிழே என்றும் தமிழே எதிலும் தமிழே எதிலும் தமிழே. முடிவுரை பார்க்கலாமா? இசை, சிற்பம், இயந்திரம், இயந்திர நூல், பூமி நூல், வான நூல், இயற்கை நூலென ஆயிரம் ஆயிரமாய் பெருக வேண்டும் என முழங்கு தம்பி என்று கட்டளையிடுவதன் மூலம் பாரதியின் சமூகப்பற்று மற்றும் மொழிப்பற்று தெளிவாய் தெரிகின்றன. நன்றி. இந்த மாதிரி எழுதுனா கன்ஃபார்மாக நம்மளுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிரும். நான் கொடுத்துருக்க மாதிரியே எழுதுங்க. அதாவது பப்ளிக் எக்ஸாம் ப்ரெசன்டேஷன் இப்படி தான் இருக்கணும். பப்ளிக் எக்ஸாமோட லைன்ஸும் இப்படி தான் இருக்கும். அதனால தான் இந்த நோட்டில் எழுதியிருக்கேன். சரி, ஓகே, தேங்க்யூ.